ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுட சுட சாதமும் மட்டன் சுக்காவும் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துங்க. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாரும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான்வெஜ்ஜுன்னு செஞ்சாலே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த டிஷ்க்கே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம் ஆல்ரெடி கீறி வச்சிருக்க 4 பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் இஞ்சி பூண்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஆல்ரெடி ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டனில் லைட்டாக தண்ணி விடும், அடி பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ நான் வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மிளகாவும் தனியாகவும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. எக்ஸாம்பிளுக்கு மட்டன் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள் இது மாதிரி எந்த ஒரு மசாலாவும் நான் சேர்க்கல. வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாகவே பிடிக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பதம் வந்த உடனே கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. கடாயில் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, தண்ணி நல்லா சுண்ட சுண்ட கறியில் நல்லா மசாலா ஏறி அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இந்த டேஸ்ட்டுக்கு நீங்களே அடிக்ட் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி நம்மளுடைய மட்டன் சுக்காவை எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.